நாளிலும் செய்திக்காக ஒரு வேத பகுதி எடுத்துக்கொள்வோம். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை இந்த பகல் வேளை நம்ம தியானிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம், அதில் 1 to 10 வசனம் வரைக்கும் நாம் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 38வது பக்கத்தில் இருக்கிறது. நாம் சேர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம், வாசிக்கலாமா? அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும், நல்ல சத்தமா வாசிங்க, புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயை கூட கொண்டு போகவில்லை. கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. ஒரு அலையிலே சொல்லலாமா? இந்த பகுதியை தான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் பேச இருக்கிறேன். 10 கன்னிகைகளை குறித்து உங்கள் மத்தியிலே பேச இருக்கிறேன். கவனமாய் கவனிங்கள். வேதத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்ததான காரியங்களை சீஷர்களுக்கு புரியும் வகையிலே அழகாக தெளிவாக கர்த்தர் எடுத்து வைத்தார். இந்த பரிசுத்த வேதாகமத்திலே மத்தேயு சுவிசேஷத்தில் இந்த 25ஆம் அதிகாரத்தில் 10 கன்னிகைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். அதில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இந்த 5 பேர்கள் இடத்துல என்ன இருந்தது என்று சொன்னால், தீவட்டியும் இருந்தது, எண்ணெயும் இருந்தது. ஆனால் 5 பேர் புத்தி இல்லாதவர்கள், அவர்களிடத்திலே வேதம் சொல்லுகிறது எண்ணெய் அவர்களிடத்தில் இல்லை. தீவட்டி அது மங்கி போன, அணைந்து போகிற நிலைமையில் இருந்தது. இப்படி 2 கூட்டத்தாரை இந்த வாசித்த வேத பகுதியிலே நாம் பார்க்க முடியும். ஒன்று 5 பேர் எண்ணெய் உள்ளவர்கள், 5 பேர் எண்ணெய் இல்லாதவர்கள். 5 பேர் ஆயத்தமாய் இருந்தவர்கள், மற்ற 5 பேர் ஆயத்தமாய் இராதவர்கள். அடுத்ததாக 5 பேருடைய தீவட்டி எரிந்தது, 5 பேருடைய தீவட்டி அணைந்து போனது. 5 பேரும் மணவறைக்கு, அதாவது மணவாளனுடைய அறைக்கு உள்ளே பிரவேசித்தார்கள். ஆனால் 5 பேர் மணவாளனுடைய அறையில் பிரவேசிக்க முடியவில்லை, கதவு பூட்டப்பட்டாயிற்று. இன்னைக்கு இந்த 10 கன்னிகளை குறித்து தான் உங்கள் மத்தியில் பேச இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யத்தை குறித்த சத்தியங்களை ரட்சிக்கப்பட்ட சபைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திப்பதற்கு இந்த பூமியிலே நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கிக்கிறார். சத்திய வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த பூமியிலே நம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உண்மைதான். ஆனால் அதை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கை நித்தியத்திற்கு செல்லுகிறதா, அதுதான் பிரதானம். நித்தியத்திற்கு செல்கிறவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே தான் பரலோக ராஜ்யத்தை குறித்து ஏராளமான ஓமங்களை கர்த்தர் நமக்கு பேசி இருக்கிறார். இன்னைக்கு இந்த 10 கன்னிகைகளை குறித்து பார்க்கும் பொழுது 5 பேர் இடத்திலே எண்ணெய் இல்லை,
5 பேருடைய தீவட்டிகள் அணைந்து போகிற நிலைமைக்கு சென்றது. புத்தி இல்லாதவர்களாய் இருந்தார்கள். நாம் புத்தி இல்லாதவர்களைப் போல அல்ல, புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாக, எண்ணெய் உள்ளவர்களாக, ஹல்லேலூயா, தீவட்டி உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுவோமே, சொல்லுவோமே ஹல்லேலூயா. என்ன கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தீவட்டிகளும் என்னையும் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல, மணவாளனுடைய அந்த ஆயத்தமாக்கப்பட்ட அந்த திருமணத்திற்கு செல்ல அவசியம். தீவட்டியும் எண்ணெயும் மிகவும் அவசியம். இவர்கள் எல்லாரும் ஒரே காரியத்திற்காக அழைக்கப்பட்டார்கள். இந்த 10 கன்னிகைகளும் எதற்காக? இந்த மணவாளனுடைய ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த திருமணத்திற்காக இவர்கள் எல்லோரும் அழைக்கப்பட்டார்கள். ஆனால் அழைக்கப்பட்ட இவர்களிடத்திலே 5 பேரிடத்திலே தீவட்டிகள் அணைந்து போகவில்லை, 5 பேருடைய எண்ணெயும் குறைந்து போகவில்லை. ஆகவே இந்த 5 பேரும் அந்த மணவாளனுடைய அந்த ஆயத்தமாக்கப்பட்ட அந்த திருமண வீட்டிலே இவர்கள் பங்கு பெற்றார்கள். ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்பம் வேண்டுமானாலும் இருக்கும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மாம்சத்தில் வெளிப்பட்டு எல்லா மனிதனுடைய பாவத்திற்காக அவர் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து பரத்திற்கு ஏறி சென்றிருக்கிறார். இந்த பரத்தில் ஏறி சென்று கிட்டத்தட்ட 2000 வருடங்கள் ஆகிறது. இந்த 2000 வருடங்களும் ஹல்லேலூயா, எல்லா சிருஷ்டிகளும் அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நாமும் இந்த இடத்தில் ஏன் இப்படி சபை கூடி வருகிறோம்? ஏன் கர்த்தரை ஆராதிக்கிறோம்? அவருடைய வருகையை எதிர்கொள்வதற்காக. ஹல்லேலூயா, சொல்லுமே ஹல்லேலூயா. நித்திய நரகத்திலிருந்து உங்களையும் என்னையும் கர்த்தர் மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அவருடைய நாமத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொன்னால், அவரோடு கூட அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்திலே நீங்கள் நானும் பங்கு பெறுவதற்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு நித்திய விருந்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதுதான் இந்த பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த 5 புத்தி இல்லாத கன்னிகள் இடத்திலே தீவட்டியும் இல்லை, எண்ணெயும் இல்லை. அது என்ன தீவட்டி? அது என்ன? அது இருந்தாதான் போக முடியுமா? ஆம், அது இருந்தாதான் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் அவர் மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட இருக்கிறார். வேதத்தில் காண்கிறபடி அவருடைய வருகையை குறித்து குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஆனால் எப்ப வேண்டுமானாலும் இயேசு மத்திய ஆகாயத்தில் வெளிப்படுவார். கரங்களை உயர்த்தி அலையிலேயே சொல்லுவோமாக. வேதத்தில் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின மார்க் எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 13வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாமா? 13ஆம் அதிகாரம், அதிலே 35வது வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே நீங்களும் விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டு எஜமான் சாயங்காலத்தின் நேர, நடுராத்திரியிலோ, சேவல் கூவும் நேரத்திலோ, காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள் என்று சொல்லப்பட்ட, நீங்கள் நினையாத வேளையில் அவர் வந்து உங்களை தூங்குகிறவர்களை கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். அவர் நினையாத நேரத்தில் வருவார். சில கேட்கலாம், இயேசு எப்போ வருவார் அப்படின்னு கேட்டா பதில் சொல்லுங்க. என்ன நீங்க கூட்டம் கூட்டமா ஆராதிக்கிறீங்க, என்னெல்லாமோ பண்றீங்க, இயேசு வருவார்னு சொல்றீங்க, எப்போ வருவார் அப்படி கேட்ட சொல்லுங்க, நாங்கள் நினையாத நேரத்தில் வருவார். ஹல்லேலூயா. பக்கத்துல கொஞ்சம் அவங்க கரம் பிடித்து சொல்லுங்க, நினையாத நேரத்தில் வருவார். ஹல்லேலூயா. சேவல் கூவு நேரம்னா எப்போங்க? சேவல் எப்போ கூவும்? அதிகாலையில், அப்படித்தானே? காலையில் அதிகாலையில் கூவும். அதே போல மாலையிலும் சரி, ராத்திரியிலையோ பகல்லையோ எப்ப வேணாலும் கர்த்தர் வரலாம். ஒன்று சொல்லுகிறேன், இப்ப நமக்கு பகல் நினைச்சிடுங்களேன், அமெரிக்காவில் இருள், அப்படித்தானாங்க? இப்போ நமக்கு பகலா இருக்கும் பொழுது நியூசிலாந்து அப்படி நாட்டில் மதியமான நேரம். ஒவ்வொரு நாடுகளிலும் காலங்கள் மாறி இருக்கிறது. ஆனா அவர் ஒரு வேளை வரும் பொழுது, அதான் வேதம் சொல்லுகிறது, இங்க பகலா இருக்கும், அங்க இருளா இருக்கும், அங்க மதியமா இருக்கும், ஒரு இடத்துல அதிகாலை இருக்கும். அதனால தான் நினையாத நேரத்துல கர்த்தர் மத்திய ஆகாயத்தில் வெளிப்படுவார். எவ்வளவு ஞானமா கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார் பாத்தீங்களா? அவர் சொன்னபடி வருவார். ஏன்னா அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர்.
இந்த பூமியில ஒரு தரம் மாம்சத்தில் வெளிப்பட்டார். எதற்காக? பாவிகளை ரட்சிப்பதற்காக, நம்மை மீட்டுக் கொள்வதற்காக. இன்னொரு முறை இந்த பூமியில வர இருக்கிறார். எதற்காக? நம்மை அவரோடு கூட சேர்த்து கொள்வதற்காக. நாம் சேர்த்து கொள்ளப்படுகிற லிஸ்ட்ல இருக்கணும். அப்போ சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்றால் இந்த புத்தி உள்ளவர்களைப் போல நாம் எண்ணெயையும் தீவட்டி உள்ளவர்களாக ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். இந்த உலகத்தில் கர்த்தர் நமக்கு குடும்பங்களை கொடுக்கிறார், வேலையை தருகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், எல்லாவற்றிலும் நம்மை பலப்படுத்துகிறார். இது நமக்கு போதாது. இது நம்மை நித்தியத்துக்கு இணராய் நடத்துவதல்ல. இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரம் நாம் பெற்றுக்கொண்டு இருப்போம் என்று சொன்னால் மறுமையிலே நாம் வெட்கப்பட்டவர்கள் நிற்க வேண்டும். இம்மைக்குரிய காரியங்களுக்காக அல்ல, மறுமைக்குரிய காரியங்களுக்காகவும் நாம் செயல்படுவதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய சபையை கர்த்தர் எழுப்பி உங்களை நல் வசனங்களை கொடுத்து உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல நாம் தீவட்டி உள்ளவர்களாக, எண்ணெய் உள்ளவர்களாக இருக்கணும். பக்கத்துல அவங்க முகத்தை பார்த்து கொஞ்சம் கை கொடுத்து சொல்லுங்க, புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல தீவட்டியோ எண்ணெய் உடையவர்களாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 16வது 17வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாமா? ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். எப்படி வருவாரா? வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. சைலண்டா வரமாட்டார், இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு அடுத்த வசனம் போடுங்க. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த மகிமையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நமக்கு தீவட்டியும் அவசியம், எண்ணெயும் அவசியம். இந்த 5 புத்தியுள்ள கன்னிகைகள் இவர்கள் நடுராத்திரியிலே இந்த மணவாளன் வருவதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். உடனடியாக ஆயத்தப்பட்டு எல்லாரும் அவர்கள் ஆயத்தப்பட்டார்கள். அவர்களிடத்திலே 5 புத்தி இல்லாத கன்னிகளிடத்திலே எண்ணெய் இல்லை. அந்த எண்ணெய் இல்லாததுனால அவர்கள் போக முடியவில்லை. கதவு அடைக்கப்பட்டது. 5 பேர் மாத்திரம் பிரவேசித்தார்கள். இந்த 5 பேரிடத்தில் இருந்த குவாலிட்டி என்ன அப்படின்னா அதுதான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அவரிடத்துல தீவட்டியும் இருந்தது, எண்ணெயும் இருந்தது. இந்த ரெண்டும் ஒரு சபைக்கு முக்கியம். ஹல்லேலூயா சொல்லுமே, ஹல்லேலூயா. இயேசுதாமே சொன்னார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் அதில் 20வது வசனத்தை வாசிக்கலாம். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர், இவைகளை சாட்சிகளாக அறிவிக்கிறவர், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். மெய்யாகவே நான் சீக்கிரமாகவே வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று யோவான் ஸ்நானகன் சொல்றார். அர்த்தர் சொல்லுகிறார், இவைகளை சாட்சிகளா அறிவிக்கிற யார் என்று சொன்னால் மேல் வசனங்களை பார்க்க முடியும். அல்பாவு ஒமேகாவுமானவர், ஆதியும் அந்தமுமானவர் சொல்லுகிறாரு, நான் சீக்கிரமாய் வருகிறேன், நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றிருக்கிறார். அவர் மெய்யாகவே சீக்கிரமாய் வருவார். ஹல்லேலூயா. எப்படி வருவார் என்று சொன்னால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆரவாரத்தோடும் பிரதானுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலே ஏறி வருவார். ஏன் என்று சொன்னால் வேதத்தில் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் அதில் 11வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கலிலேயராகிய மனுஷரே, கலிலேயாக மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? இந்த சீஷர்கள் எல்லாரும் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களிடத்தில் நின்று, அப்பொழுது தூதர்கள் சொல்கிறார், உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசு, இந்த வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு
எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனார், வானங்களில் எழுந்தருளி போனார், அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்படியே மறுபடியும் வருவார். தூதர்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். அவர் அப்படியே வருவார். எப்படி மேகங்களோடு கூட அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே அவர் வருவார். கர்த்தரும் அவரும் சொல்லுகிறார், இதோ மெய்யாகவே சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். யாருக்காக வரப்போகிறார்? என்னையும் தீவட்டியையும் ஆயத்தமாய் வைத்திருக்கிறவர்களை சேர்த்துக்கொள்ள மத்திய ஆயத்தை மணவாளன் வரப்போகிறார். அப்ப அவருடைய வருகையிலே நாம் பங்கு பெற வேண்டும் என்றால் தீவெட்டி என்பது மிகவும் அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீவெட்டி என்பது என்ன என்று கேட்டால் எடுத்துக்கொள்ளுங்கள், வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 62 அதிகாரம் அதிலே 1வது வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 62 அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சீயோனி நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும் அவன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படு மட்டும் அமராமலும் இருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ ரட்சிப்பை எதற்கு ஒப்பிடுகிறது என்று சொன்னால் எரிகிற தீவட்டி. எரிகிற தீவட்டியை ரட்சிப்புக்கு ஒப்புமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ தீவட்டி என்றால் என்ன அர்த்தம் என்றால் ரட்சிப்பு. அப்போ யார் கிறிஸ்துவின் வருகையிலே பங்கு பெற முடியும் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த கூட்டத்திலே பங்கு பெற முடியும். ஆட்டுக்குட்டியானுடைய திருவிருந்திலே யார் பங்கு பெற முதல் தகுதியுள்ளவர்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள். ஒரு அலையிலே சொல்லலாமா எல்லாரும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், அதன் ரட்சிப்பை எரிகிற தீவட்டியை போலவே என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த புத்தியுள்ள கன்னிகையின் இடத்திலே என்ன இருந்தது என்று சொன்னால் ரட்சிப்பு இருந்தது. இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிகிற அறிவு, நித்திய ஜீவனை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்துகிற அறிவு அவர்களிடத்தில் இருந்தது. நம்மளிடத்திலும் இருக்க வேண்டும். விக்கிரகத்தின் பிடியிலிருந்தும் பாவத்தின் கட்டியிலிருந்தும் இந்த இயேசு நம்மை ரட்சித்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாக இராமல் எப்பொழுதும் ஹalleluya ஹalleluya உணர்வுள்ளவர்களாக இந்த இயேசுவை ரட்சிக்க வந்தா நான் அவருடைய பிள்ளை, என்னை வருகளை சேர்த்துக்கொள்ள வருவா, நான் அவருடைய வருகளை ஆயத்தப்படுவேன் என்ற ஆயத்தோடு கூட புத்தியுள்ள கனிகள் இருப்போம் என்று சொன்னால் அந்த ஆட்டுக்குட்டி அவன் திருவிருந்திலே அந்த ஆராதனையிலே நாம் பங்கு பெறுவோம். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பு என்று சொன்னாலே இன்னைக்கு அதை குறித்து கொஞ்சம் உங்கள் மத்தியிலே நான் சொல்லிக் கொடுக்கிறேன். என்ன என்பதையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். இந்த புத்தி உள்ளவர்கள் இந்த இரண்டையும் ஆயத்தமா வைத்தபடினாலே அவர்கள் அந்த மணவாளனுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசித்தார்கள். நீங்கள் நானும் அந்த மத்திய ஆகாயத்திலே அந்த மணவாளனுடைய சந்தோஷத்திற்கு எதிர்கொண்டு போக வேண்டும் என்றால் இந்த ஆயத்தமான தீவட்டியும் எண்ணெயும் மிகவும் அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பு என்றாலே 3 காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்று, பாவ மன்னிப்பு என்பது ரட்சிப்பு. இரண்டாவதாக பாவத்தினின்று விடுதலை என்பது ரட்சிப்பு. மூன்றாவதாக பாவம் செய்யாமல் பாதுகாப்பு, அதுவும் ரட்சிப்பு. இந்த 3 அனுபவம் கலந்ததுதான் ரட்சிப்பு. வேதத்தில் அதற்கு கிரீக்ல சொல்லப்பட்டிருக்கிறது ஜோட்சோ என்று சொல்லி சொல்லுவார்கள். ரட்சிப்பு என்றாலே பாதுகாப்பு என்று சொல்லி அர்த்தம். இந்த ரட்சிப்பு என்றாலே வியாதியிலிருந்து விடுதலை பெறுவது மாத்திரம் அல்ல, கவனமாய் கவனிக்கணும். பாவ மன்னிப்பு என்பதுதான் ரட்சிப்பு. ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று சொன்னால் அவன் ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்கிறான். இன்றைக்கு மனித குலத்திலே பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. பாவம் செய்கிறவர்களும் இயேசுவை ஆராதிக்கிறார்கள், பிரசங்கமும் பண்ணுகிறார்கள். பாவம் செய்து கொண்டே காணிக்கையும் செலுத்துகிறார்கள், சபையில் அநேக காரியங்களை செய்கிறார்கள். இன்றைக்கு உலகம் சபையை ஆட்கொண்டு நடத்தி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்வோம் என்று சொன்னால் நாம் கர்த்தருடைய வயல்களை பங்கு பெறுவர்களாக இருப்போம்.
இன்னைக்கு பாவத்திற்கு மன்னிப்பு யாரிடத்துல கிடைக்கும் என்று சொன்னால் ஒரே பரிகாரி இயேசு கிறிஸ்து மாத்திரமே. வேதத்தில் நான் பார்ப்போம் என்று சொன்னால் எடுத்துக்கொள்ளுங்கள் அதற்கு ஆதாரமாக. ஹalleluya. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 77வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 77வது வசனத்தை வாசிக்கலாம். நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை வெளிப்படுத்தவும். என்னங்க? பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை வெளிப்படுத்தவும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 77வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. எல்லாரும் சொல்லுங்க, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. சொல்லுங்க, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. ஒரு மனம் திரும்புதல், பாவத்தை ஹalleluya நான் செய்தது தவறு என்று உணர்ந்து மன்னிப்பை, அந்த மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவன்தான் ரட்சிக்கப்பட்டவன். அப்பொழுதுதான் ரட்சிப்பு ஆரம்பமாகிறது. நான் சும்மா கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார், எனக்கு கர்த்தர் அற்புதம் செய்தார், ஆகினால இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன் அப்படி சொன்னா அது ரட்சிப்பு அல்ல. ஒரு மனிதன் பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மன்னிப்பை இயேசுவினிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தில் பார்ப்போம் என்றால் எடுத்துக்கொள்ளுங்கள், மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நான் சற்று விளக்குகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதில் 10வது வசனத்தை வாசிக்க கேட்கும் பொழுது, பூமியிலே பாவங்களை மன்னிக்க, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு, மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி. அப்ப அறிந்து கொள்ளணும், பாவத்தை மன்னிப்பதற்கு யாருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது? மனுஷகுமாரன், தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவருக்கு தான் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அவைகளை அறிக்கை செய்கிறவனாய் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறவனோ இரக்கத்தையும் ரட்சிப்பையும் பெற்றுக் கொள்வான். இந்த இடத்துல ஒரு திமிர்வாதக்காரன் இருக்கிறாங்க. இந்த திமிர்வாதக்காரன் அவ்வளவு பயங்கரமாய் குடும்பத்திலே பல அலக்களிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறான். இவன் வியாதியிலிருந்து யாரும் அவனை சுகமாக்க முடியவில்லை. ஆனால் ஒரு 4 பேர் இந்த இயேசு இருக்கிற வீட்டில கூரை செவரை ஒட்டச்சி அதிலிருந்து உள்ள அந்த திமிர்வாத காரனை இறக்குறாங்க. இறக்கும் பொழுது அந்த மனிதனை பார்த்துவிட்டு தான் சொல்லுகிறார், இவன் பாவங்கள் இவனுக்கு மன்னிக்கப்பட்டது. எடுத்தோடனே வியாதியை கத்த சுகப்படுத்தல. கவனமா இருக்கணும், நல்ல கவனமா கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேர் வியாதி சுகமான நினைக்கிறாங்க. ஐயா, அந்த வியாதி எதனால வந்தது தெரியுமா? நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம். சில வியாதிகள், சில பலகீனங்கள் வர காரணம் என்னவென்று சொன்னால், உங்களுக்கு நான் முந்தி சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். வியாதிகள் வர காரணம் என்ன? 7 காரணங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். அதுல ஒன்று நம்முடைய துணிகரமான பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் வியாதிகளை கொண்டு வரும். கர்த்தர் செய்ய வேண்டாம் என்று சொன்னதை திரும்ப திரும்ப செய்யும் பொழுது அந்த அக்கிரமம் நம்முடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டு வியாதிகளை கொண்டு வரும். இந்த திமிர்வாதக்காரன் அவ்வளவு பயங்கரமா அலக்களிக்க எல்லாம் நினைச்சாங்க இது பெரிய வியாதி. ஆனா கர்த்தர் அந்த மனிதனை பார்த்து சொன்னார், இவனுடைய பாவம் என்று ஆண்டவர் சொன்னார். அதனால முதலாவதாக அவனை பார்த்து விட்டு 5ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்ற வார்த்தையை ஆண்டவர் சொன்னார். முதல்ல அவனுக்கு ரட்சிப்பு தேவை. எந்தல ரட்சிப்பு தேவை? பாவத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு தேவை. இந்த இயேசு கிறிஸ்து அவன் வாழ்க்கையிலே அந்த பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படிக்காக மன்னிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆம் ஐயா, நீ விட்டு வந்த பாவத்தை திரும்ப திரும்ப செய்யாத. உனக்கு ரட்சிப்பு மிகவும் அவசியம். உன் ரட்சிப்பை நீ இழந்து போகாத. இன்றைக்கு அநேகர் ரட்சிப்பை இழந்து கொண்டிருக்கிறார்கள். ரட்சிப்பை இழக்க முடியுமா? இழக்க முடியும். இழந்தும் நல்ல கர்த்தரை ஆராதிக்கிற போல இருக்கலாம், ஒயிட் ஷர்ட் போட்டுக்கலாம், நல்ல அந்நிய பாஷை பேசலாம். பி கேர்ஃபுல். இன்னைக்கு நிறைய பேர் சத்தியத்தை அறியாதபடிக்கு துணிகரமாய் மாய்மாலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய சத்தியம் சொல்லுகிறபடி எவனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் ரட்சிக்கப்பட்டவனாய் இருப்பான். ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா.
பின்பதாக இயேசு அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லுகிறார். அவன் உடனடியாக அந்த திமிர்வாதம் அவனை விட்டு மாறி நல்ல மனுஷனாய், பாவம் மன்னிக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாய் புறப்பட்டு சென்றான். ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்பது என்ன? பாவங்கள் மன்னிக்கப்படுகிற அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கூட நான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. வேதத்துல பார்க்கிறோம், லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 7ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது 48ஆம் வசனத்துல அந்த பாவியான ஸ்திரியை குறித்து சொல்லுகிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவள் ஒரு பாவியான ஸ்திரீ, இயேசுவினிடத்துல நல்ல கிரியைகளை செய்கிறாள். அவள் சமாதானத்தோடு போக வேண்டும் என்றால் அவள் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். அப்ப பாவம் சமாதானத்தை எடுத்து போடும். பாவமானது குடும்பங்களில் நிம்மதியை கெடுக்கும். வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அப்போ பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்றால், மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசு ஒருவரே அதற்கு வழி. ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆம், தீவட்டி என்றாலே ரட்சிப்பை குறிக்கிறது. இந்த ரட்சிப்பு என்பது என்ன? பாவ மன்னிப்பு. இரண்டாவதாக பார்ப்போம் என்று சொன்னால், பாவத்திலிருந்து விடுதலை. பாவ மன்னிப்பை பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி இருந்துடக்கூட, அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறணும். என்ன செய்யணும் சொல்லுங்க? பாவத்திலிருந்து விடுதலை பெறணும். யோவான் 8ஆம் அதிகாரத்திலே 34ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாமா? வாசிங்க பாப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று. என்னங்க பாவத்துக்கு அடிமை. மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம், திரும்ப திரும்ப பாவத்தில் அவன் விழுவான் என்றால் அவன் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். இந்த பாவம் அவனை அடிமைப்படுத்தும். வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த வசனம், அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான். குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அப்ப அந்த பாவத்திலிருந்து குமாரனை கர்த்தர் விடுதலையாக்க வேண்டும். அப்பொழுதுதான் மெய்யான விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. நிறைய குடிகாரர்கள் ரட்சிக்கப்படுவதை நான் கேட்டிருக்கிறேன். எங்கேயும் நடந்திருக்கிறது. கர்த்தர் செய்கிறார். சில பீடி பழக்கிலிருந்து கர்த்தர் விடுவித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் விடுவிப்பார் என்று சொன்னால் அந்த பாவத்தை திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு பாவ மன்னிப்பை பெற்று, ஆண்டவர் இந்த பாவத்தில் விடுவியும் என்று சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாவம் அணுகாதபடிக்கு கர்த்தர் அந்த பாவத்திலிருந்து விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த விடுவிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்பட்டவன். ஆமென், சொல்லுங்க ஆமென். இன்னும் கூட நம்ம உலகத்துல தான் வாழ்றோம். எப்ப வேணாலும் எந்த ரூபத்தினாலும் எந்த மனுஷன் மூலம் கூட பாவங்கள் நம்மை தொடுவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. அதனால தான் மூன்றாவது நான் சொல்லுவேன், இனி பாவம் செய்யாத பாதுகாப்பு, அதுதான் ரட்சிப்பு. இனி பாவம் செய்யாத ஒரு பாதுகாப்பு என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்துல பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவானில் அப்போஸ்தலர் நடபடிகள்ல 2ஆம் அதிகாரத்துல 47 வசனம். அதே போல யோவானின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, அங்கே 38 வருஷமாய் ஒரு மனிதன் பெதஸ்தா என்கிற குளத்துல கிடக்கிறான். அவனை தூக்கிவிட யாரும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாதே. இனி என்ன செய்யாதே? பாவம் செய்யாதே என்று சொல்லி அவனுக்காக அந்த இடத்துல வந்து அவனை தூக்கி எடுத்து அவனை கர்த்தர் விடுவித்து சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாதே. அப்போ நீ எப்படி இருக்கணும்? நீ ரட்சிப்பை பெற்றவனாய் தீவெட்டியை சுமக்கிறவனாய் செல் என்று சொல்லுகிறார். இன்னைக்குமே புத்தியுள்ள கன்னிகைகளாக நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக, அந்த அனுபவத்தை உணர்ந்தவர்களாக, பாவம் அணுகாதபடி ஒரு பாதுகாப்புள்ளவர்களாய் நாம் காணப்படணும். ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எனக்கு நேரமில்லை, நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். தீவெட்டி என்றாலே ரட்சிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இன்னைக்கு பிசாசானவன் மனிதனுடைய எண்ணங்கள் இன்னைக்கு அநேகரை விழப்பண்ணி கொண்டிருக்கிறது. உலகம் இன்னைக்கு பரிசுத்தமாய் வாழ விடவே விடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் தீவட்டி இன்னும் கிறிஸ்துவின் வருகை எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் சபை என்கிற அடைக்கலத்துக்குள்ள எப்பொழுதும் உங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய வார்த்தைகள் இங்கே கொடுக்கப்படுகிறது, கர்த்தருடைய சத்தியங்கள் இங்கே பிரசங்கிக்கப்படுகிறது. இவர் தம்முடைய வார்த்தையினாலே உங்களை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே, சொல்லுமே ஆமென். நான் சொன்னேன், ரெண்டாவது சொன்னேன் எண்ணெய். என்ன சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என்னதுங்க? தீவட்டின்னு என்ன சொன்னேன்? ரட்சிப்பு. தீவட்டின்னு என்னதுங்க? ரட்சிப்பு. ரட்சிப்புன்னு என்ன கேட்டீங்கன்னா பாவ மன்னிப்பு தான் ரட்சிப்பு. என்ன சொன்னேன்? பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதை ரட்சிப்பு. கிறிஸ்துவின் வருகை பரிந்தோம் பாவம் அணுகாதபடி பார்த்துக் கொள்வது ரட்சிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த தேவை என்ன? எல்லாரும் சொல்லுங்க, என்னங்க? the oil. என்ன தேவை? என்ன என்பது என்ன அப்படின்னு கேட்டால் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 23 சங்கீதம் 5வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 23 5 வசனத்தை வாசிக்கலாமா? 23 சங்கீதம் 5 வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. அப்போ என்ன என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் அபிஷேகம். என்ன என்பது அபிஷேகம். the oil that refers to the anointing. அபிஷேகத்தை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். ஒரு மனிதனிடத்திலே ரட்சிப்பும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் அவன் கர்த்தருடைய வருகைகளை பங்கு பெறுகிறான் இருப்பான். ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது நான் 3 காரியங்களை சொன்னேன். இன்னொன்னு கூட சொல்லுகிறேன். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். இயேசு என் பாவங்களை மன்னித்தார், என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்து கொண்டார், அவருடைய இரத்தத்தால் நான் கழுவப்பட்டேன் என்று ஹல்லேலூயா அதை அறிக்கையிடுவதற்காக அவன் பிதாக்குவன் பரிசுத்தாவின் நாமத்திலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று எழும்பும் பொழுது அவன் ரட்சிக்கப்பட்டவனாய் எழும்புகிறான். இது ரட்சிப்பின் அனுபவம். இந்த நாட்களிலே ஞானஸ்நானம் பெறாதவர்கள், பாவ மன்னிப்பிலிருந்து பாவ மன்னிப்பக ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ளாதவர்கள், உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கட்டளைக்கு அர்ப்பணிங்கள். ஞானஸ்நானம் பெற்றுக்கொள் ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் வருகையிலே செல்ல வேண்டும் என்று சொன்னால் ரட்சிப்பு என்பது மிகவும் அவசியம். அந்த நீதியான ஞானஸ்நானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக அபிஷேகம். என்ன சொல்லுங்க? இரண்டாவது என்னங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அபிஷேகம் என்பது ரொம்ப முக்கியம். ரட்சிப்பை மாத்திரம் ஒத்த கையில பிடிச்சிட்டு போனோம்னா அது வேற எங்கேயோ தூக்கி விட்டுரும். பி கேர்ஃபுல். அபிஷேகம் ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்லுங்க, அபிஷேகம் முக்கியம். சத்தமா சொல்லுங்க, அபிஷேகம் முக்கியம். யாரங்க கர்த்தர் அபிஷேகிப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், மனத்தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் அபிஷேகிப்பார். யார சொல்லுங்க? பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்பார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுப்பார். யார தெரியுமா கர்த்தர் அபிஷேகிப்பாரு? மனத்தாழ்மை உள்ளவர்கள். சொல்லுங்க, யாருங்க? சத்தமா சொல்லுங்க, யாருங்க? மீண்டும் சொல்லுங்க, மனத்தாழ்மை உள்ளவர்கள். இந்த சனிக்கிழமை உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். இந்த வரும் நாட்களில் சனிக்கிழமை ஒரு அபிஷேகத்தை கூட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். மனத்தாழ்மையோடு நீங்கள் தேவ சமூகத்திலே அமர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் நிரப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ரட்சிப்பு மாத்திரம் காணாது, அபிஷேகம் தேவை. யாரை கர்த்தர் அபிஷேகிற? மனத்தாழ்மை உள்ளவனை. வேதத்திலே பார்ப்போம் என்றால் எனக்கு வாசிக்க நேரம் சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். தாவீது என்ற ஒரு மனிதன் தன்னுடைய வாலிப நாட்களிலே தன் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆடுகளை மேய்க்க சென்றான். கர்த்தராகிய தேவன் ஒரு நாள் சாமுவேல் தீர்க்கதரிசனத்திலே சொல்லி அவன் வீட்டிற்கு போ, அங்கிருக்கிற ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொண்டேன்னு சொல்லுகிறார், அவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறார். அப்பொழுது இந்த வீட்டிற்கு போறாரு. அவங்க வீட்டில் மொத்தம் 8 பேர். ஆனால் 7 பேரையும் இந்த ஈசா என்கிற தகப்பனார் முன்னால வச்சுட்டு இவனை அபிஷேகம் பண்ணுங்க, இவனை அபிஷேகம் பண்ணுங்க, இவனை பண்ணுங்க எல்லாரும் சொல்லும் பொழுது சாமுவேல்கிட்ட சொல்ல, நான் மனுஷன் பார்க்கிற விதமாய் பாரேன்,
இவன் ராணுவத்தில் இருக்கிறான்ப்பா, இவன் உட ரொம்ப பெருசு, இப்ப சூப்பர் ஜைஜாண்டிக் ஃபிகர், அதாவது ஆளு பயங்கரமா இருக்கிறான், இவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார் அப்படின்னு சாமுவேல் தீர்க்கதரிசி நினைச்சார். ஆனா அவனுடைய திட்டத்தை கர்த்தர் மாற்றி, எப்பா நம் மனுஷன் பார்க்கிற விதமாய் பாரு, ஆனாலும் தகப்பனாருக்கு கீழ்ப்படிந்திருக்கிற ஒருவன் இருக்கிறான், அவன் வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லும் பொழுது ஈசாயிட்ட கேட்கிறாங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி உனக்கு இவ்வளவுதான் பிள்ளையா அப்படின்னு கேட்ட பொழுது, இல்ல இன்னும் ஒருவன் இருக்கிறான், அவன் வந்து காட்டுல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான்னு சொன்ன பொழுது அவனை அழைத்து அனுப்புங்க என்ற உடனே இந்த மனத்தால் எங்க தெரியுமா பார்க்க முடியும், அந்த இடத்துல தான் பார்க்க முடியும். சொன்ன உடனே இந்த தாவீது மாறுத்தரம் எதுவும் சொல்லாமல் உடனே கீழ்ப்படிந்து அவன் அந்த ஈசாயின் வீட்டுக்கு உள்ள வருகிறான். இதை நான் எப்படி சொல்ல விரும்புறேன்னா, அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், தகப்பன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவன் ஆடு மேய்க்க போகிறான். இங்க சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து திரும்ப வருகிறான். மனத்தால் என்பது கீழ்ப்படிதலிலே விளங்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. எங்க அந்த வீட்டுல அவ்வளவு பெரிய பந்தி வச்சிருக்காங்க, இவனுக்கு நிச்சயமா தெரியும். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், ஒரு கல்யாண வீட்டுக்கு உங்களை அழைக்கிறாங்கன்னா கடைசி நேரத்தில் உங்களை அழைச்சோம் நம்ம போவோமா சொல்லுங்க? வீட்டில் நம்ம இருப்போம், ஒரு 8 மணிக்கெல்லாம் கல்யாணம் சாப்பாடு நடக்கும்போது 11 மணி நேரத்தில் வந்து எங்க நீங்க வாங்க கல்யாணிட்டு போன நம்ம போமா சொல்லுங்க? போவே வேலையை பார்த்துட்டு போ, எனக்கு தூக்கம் வருது கல்யாணிட்டு போக மாட்டேன்னு சொல்லுவோம். உண்மைதானங்க? இட்ஸ் ரியல், இட்ஸ் a fact. ஆனா எல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசி நேரத்துல தான் இந்த தாவீதை அழைக்கிறாங்க. எதுக்கு அழைக்கணும்னு சொல்லி தெரியாது. எங்க சாமுவேல் தீர்க்கதரிசி வீட்டுக்கு வந்திருக்காருப்பா, உன் அப்பா கூப்பிடுறாங்க அப்படின்னு ஒன்னே கடைசி நேரம் ஆனாலும் அவன் அப்படியே கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையுள்ளவனாய் அவன் வீட்டுக்கு வருகிறான். வந்த பொழுது வேதம் சொல்ல, அவன் இருதயத்தை கர்த்தர் பார்த்துதான் இந்த சாமுவேல் மூலமாக கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணினார். இன்னைக்கு மனத்தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த சனிக்கிழமையில உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மனத்தாழ்மையை தரித்து கொண்டு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக வந்து தேவ சமூகத்தில் அமருங்க, நிச்சயம் அபிஷேகத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இந்த தாவீது தன் தகப்பனாருக்கும் கீழ்ப்படிந்து போனார், அதே போல அந்த ஊழியருக்கும் கீழ்ப்படிந்து வருகிறார். 2 காரியத்திலும் இணைந்தவன் என்றபடினாலே அவன் இருதயத்தை கர்த்தர் பார்த்து அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி எல்லாவற்றிற்கும் மேலாக தலையை நிமிர பண்ணி அருளினார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. எல்லாரும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனத்தாழ்மையோடு இருப்போம் என்றால் கர்த்தர் அபிஷேகிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சனிக்கிழமை உங்களை எல்லாரையும் நான் பார்க்கணும் கீழ்ப்படிதலோடு, மனத்தாழ்மை தரித்து. என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரே என்ன நீர் அபிஷேகம்ப்பா. ஏன் தெரியுமா முக்கியத்துவப்படுத்துகிறேன்? காரணம் இருக்கு. நீங்க எல்லாரும் கிறிஸ்துவின் வருகையில பங்கு பெறணும். நான் சொன்னேன், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்துடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்துல ஏறி வருவார் என்று சொல்லி சொன்னேன். அப்படித்தானே? இந்த சத்தத்தை கேட்கணும், எக்கால சத்தம் கேட்க வேண்டும் என்றால், அந்த பிரதான தூதனுடைய அந்த எக்கால துணி கேட்க வேண்டும் என்றால் ஆவியானவருடைய அபிஷேகம் மிகவும் அவசியம். அது எல்லாருக்கும் கேட்காதுங்க. nobody can understand. ஆனா ஆவியானவரை பெற்றிருக்கிற, ஒரு ரட்சிப்பை பெற்றிருக்கிற ஒரு புத்தியுள்ள கனிகள் அறிந்து கொள்ள முடியும். அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியானவர் ஆயத்தம் பண்ணின விருந்திலே பங்கு பெறுவார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஐயா கார் வேணும், பங்களா வேணும், எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அபிஷேகம் பெற்றிருக்கியா? நீ கர்த்தருடைய வரைக்கும் ஆயத்தமா இருக்கியா? ஆவிக்குரிய காரியங்கள்ல நீங்க முக்கியத்துவம் செலுத்துங்க. சில நிறைய பேர் அபிஷேகத்தை இழந்திருக்கிறீங்க. நிறைய பேர் தங்களுடைய சூழ்நிலைகளால தூரமா இருக்கிறீங்க. இந்த சனிக்கிழமையில உங்களை புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர் அந்த நாளை முன்குறித்திருக்கிறார். மனத்தாழ்மை உள்ளவர்களாய் தேவனுடைய கிருபையை பெற்றவர்களாக இருப்பீன்னு சொன்னால் மீண்டும் உங்களை பிரகாசிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. மனத்தாழ்மை உள்ளவனை கர்த்தர் அபிஷேகிக்கிறார். ஒன்னு சொல்லுகிறேன், அபிஷேகம் பெறும் பொழுது அந்நிய பாஷை அடையாளத்தோட பெற்றுக்கொள்ளணும். எப்படி பெற்றுக்கொள்ளணும் சொல்லுங்க? என்ன எப்படி பெற்றுக்கொள்ளணும்? அந்நிய பாஷை அடையாளத்தோட பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றேன்,
நீங்க கிறிஸ்துவின் வருகையில பங்கு பெறணும்னா ரட்சிப்பு மாத்திரம் அல்ல, வெளியேறப்பட்ட அபிஷேகம் மிகவும் அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு நேரம் இல்லை, நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். அந்த அபிஷேகத்தை குறித்து, அந்நிய பாஷையை குறித்து நான் பேசணும்னா டைம் இல்லை. அடுத்த பகுதி சொல்லுகிறேன். யார் கர்த்தர் யாரை அபிஷேகிக்கிறார் என்று சொன்னால், உணர்வடைகிறவர்களை அபிஷேகிக்கிறார். யார் அபிஷேகிக்கிறார்? உணர்வடைகிறவர்களை அபிஷேகிக்கிறார். முதல்ல சொன்ன யாரை கர்த்தர் அபிஷேகிக்கிறாரு? மனத்தாழ்மையுள்ளவர்களை அபிஷேகிக்கிறார். இரண்டாவது உணர்வுள்ளவர்களை கர்த்தர் அபிஷேகிக்கிறார். ஒரு உணர்வோடு கூட இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு உணர்வே இல்லை. எவ்வளவுதான் சொல்லட்டும் நான் அப்படித்தான் இருப்பேன், அப்படி உணர்வு இல்லாத ஜனங்களுடைய இருதயம் இருளடையும். இருள் இருந்துச்சுன்னா பிசாசு உள்ள வருவான், தேவ சித்தம் செய்ய முடியாது. இந்த கடைசி காலங்களில் உணர்வுள்ளவர்களாய் வாழுவோம், பரிசுத்த ஆவியினுடைய பலனை பெற்றுக் கொள்வோம். ஹல்லேலூயா. இந்த தாவீது இருக்கிறான்னு பாருங்களேன். பத்சேபாள் இடத்துல பாவம் செய்தார், யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சான். 1 வருஷம் ஆயிட்டு, சரிங்களா, குழந்தையும் வந்துடுச்சு. ஆனா தந்திரம் என்ன தெரியுமா பண்றாரு? இந்த பத்சேபாளுடைய மனைவியை, பத்சேபாளுடைய கணவனார தந்திரமா கொலை செய்யறான். யுத்தத்துல போய் அவனை விட்டு அவனை தீர்த்து கட்டிறீங்கன்னு சொல்லி தந்திரமா கொலை பண்றான். இவன் நினைச்ச யாருக்குமே தெரியாது. ஆனா கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாய் உணர்த்தப்பட்ட பொழுது அவன் உணர்வடைந்தவனாய் அவன் தன்னை மீண்டும் சுத்திகரிக்க ஒப்பு கொடுத்தான். ஆண்டவரே, சுத்த ஆவியினில் தாரும், நிலைவரமான ஆவியினில் தாருங்கப்பா, என்னில் புதுப்பியும் ஆண்டவரே என்று திரும்பவும் அந்த உணர்வோடு கூட அவன் அபிஷேகத்துக்காக வாஞ்சித்தான். கர்த்தர் மீண்டும் அவனை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. சில காரியங்களில் விடுதலை பெற வேண்டும் என்றால், கர்த்தரை நெருங்கி வர வேண்டும் என்றால் அபிஷேகம் மிகவும் அவசியம். அதுக்கு தான் உங்களை நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி அலையிலே சொல்லலாமா? சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. ஐயா, நீங்க எவ்வளவோ லட்சம் வச்சிருக்கலாம், நீங்க எவ்வளவோ நீங்க காரியங்கள் இருக்கலாம், அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீ கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்றால் ரட்சிப்பும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் மிகவும் அவசியம். அதான் இந்த 5 கன்னிகள் புத்தி உள்ளவர்களாய் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருந்தார்கள், அதை சுதந்தரித்துக் கொண்டார்கள். இன்றைக்கு நான் இங்க இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன். வருகிற அபிஷேக கூட்ட நாள்ல சனிக்கிழமை எல்லாரும் மனத்தாழ்மையோடு உணர்வுள்ளவர்கள், ஆண்டவரே என்னையும் தொடுங்கப்பா, என்னையும் நிரப்புங்கப்பா, இந்த தியாகத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு வருவேன் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை அபிஷேக வல்லவராயிருக்கிறார். வருகைக்கு உங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் வந்தான்னு வச்சிருங்களேன், நான் ஒன்று சொல்லுகிறேன், அவர் உங்களுடைய காரியத்துல அப்படியே உங்களை எந்த காரியத்தை செய்ய விட்டுற மாட்டார். சகல சத்தியத்திற்குள்ளாக பாவத்தை குறித்தும் இனி வரக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஆமீன். வர மாட்டுங்க, சொல்லுங்க ஆமென். சிலர் வித்தியாசமா இந்த நாட்கள்ல வித்தியாசமா போய் கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இப்படி பேச, இதனால ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க, நான் மனத்தாழ்மை உள்ளவளாய் உணர்வு உள்ளவளாய் நான் வாழுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, 5 புத்தி இல்லாத கனிகள் இருக்கிறாங்க. என்னைய குறிச்சு அக்கறையே இல்லை. என்னதுல என்னைய குறிச்சு அக்கறையே இல்லை. நடு ராத்திரியில மணவாளனோட சத்தம் கேட்ட பிறகுதான் என்னைய தேடுறாங்க. என்ன இல்லையே அப்படிங்கும்போது இருக்கவங்கிட்ட போய் கேட்குறாங்க, எங்க கொஞ்சம் என்ன தாங்க அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, நீங்க போய் வேற இடத்துல வாங்கிக்கோங்க அப்படிங்கிற. அந்த அப்பம் கீழ்ப்படுகிறாங்க. என்ன செய்யறாங்க? அப்பம் கீழ்ப்படுகிறாங்க. சரி, போயிட்டு அதுக்குள்ள பார்த்தா கதவு அடைக்கப்பட்டது. ஆயத்தமாய் இருந்தவர்கள் உள்ளே சென்றார்கள். அதுக்கு பிறகு வாங்கிட்டு வந்தவங்களுக்கு கடைசியில் என்ன தெரியுமா முடிஞ்சிச்சு? டோரை மாத்திரம் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. ஹலோ, இந்த நாட்கள் பொல்லாதவைகள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கரங்களை உயர்த்தி அலையிலே சொல்லுங்க பாப்போமே. கொஞ்சம் பக்கத்துல உங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க, அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க, ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ளுங்க, கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாகுங்க. கரங்களை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Thank you Jesus.
நான் தேவ ராஜ்யத்தை குறித்து ஓமை உங்களிடத்துல பேசினேன். ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த பூமியில கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அடுத்த முக்கியத்துவம் கொடுத்தோம்னா ஆச்சரியமா இந்த பூமிக்குரிய காரியத்திலும் நம்மை நடத்த வல்லவர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவ சமாதானம், தேவ ராஜ்யம், தேவ ராஜ்யத்திற்கு செல்லக்கூடிய அந்த தகுதி நமக்கு தேவை. அது நம்மை ஒரு நாளும் கண்ணியற்றவர்களாய் இருக்க ஒட்டாது. அது கண்ணி உள்ளவர்களாய் இந்த பூமியிலும் சாட்சியாக நம்மை எழுப்போம். எல்லாரும் முழங்கால் படிடலாமா? எல்லாரும் முழங்கால் படிட்டுக் கொள்வோம். கண்களை மூடி அப்படியே கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, அந்த 5 புத்தியுள்ள கன்னிகைகளை போல நாங்க நடக்கணும்ப்பா. உங்க வருகையில பங்கு பெறணும். எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. அநேக முறை நான் தவறிட்டேன், அநேக முறை நான் பாவம் செஞ்சிட்டேன். உம்முடைய ஆண்டவரே, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை, பாவத்திலிருந்து வருகிற விடுதலையை நான் ஏளனம் பண்ணிட்டேன். நான் மன்னிங்கப்பா. உம்முடைய ரட்சிப்பை நான் காத்துக்கொள்ள எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பி நடத்துங்கப்பா. கொஞ்சம் கேளுங்க பாப்போம், கைகளை உயர்த்தி. ஓ ஜீசஸ், உன்னை நரக ஆக்கிலிருந்து மீட்கதான் அந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்டா. இந்த இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த புத்தி உள்ள கன்னிகைகளை போல எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவனாக இருக்க என்னை தருகிறேன் ஆண்டவரே. அப்படி கைகளை உயர்த்தி கொஞ்சம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. மன தாழ்மை உள்ளவர்களாக, உணர்வுள்ள இருதயமுள்ளவர்களாக நடப்பேன் என்று சொல்லுங்க. அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாபமே. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. வருகிற சனிக்கிழமையில் நடக்கிற இந்த அபிஷேக கூட்டத்தில் கர்த்தர் உணர்வுள்ளவர்களை, மன தாழ்மை உள்ளவர்களை, ஓ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை தம்முடைய வல்லமையினால் நிரப்பும்படிக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. கிருபையின் தேவனே, எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. இந்த 10 கனிகள் 5 கனிகள் புத்தி உள்ளவர்களாக இருந்தார்களே, அந்த புத்தியுள்ள கனிகளை போல நாங்கள் ரட்சிப்பையும் அபிஷேகத்தையும் சுதந்திரித்துக் கொண்டவர்களாக உம்முடைய வருகையில பங்கு பெறுகிறவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. எங்களையே தருகிறோம். இங்க இருக்கிற ஒருவர் கூட கைவிடப்பட்டு விடக்கூடாது ஆண்டவர். உம்முடைய வருகையிலே இவர்கள் பங்கு பெறுகிறவர்களாக, அந்த ஆயத்தமாக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியானுடைய விருந்திலே கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளாக எங்களை கர்த்தர் எழும்ப பண்ணுவீராக. இந்த வாரம் முழுவதும் உம்முடைய சத்தியத்தின் பாதையில் எங்கள் பிள்ளைகளை நடத்தி செல்லும். உம்முடைய வேத வசனத்தில் சொல்லப்பட்ட அத்தனை ஆண்டவரை வாக்குத்தத்தங்களும் எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைவேறுவதாக ராஜா. உம்முடைய அடைக்கலம் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக. பிள்ளைகளை போஷித்து பராமரித்தருளுவீராக. ஓ பிள்ளைகளை படிப்பில் ஞானத்தால் நிரப்புங்கப்பா. நீர் பிள்ளைகளுக்கு துணையாக நின்று குடும்ப ஜீவியத்தில் ஓ சத்தியத்தின்படி ஓ சந்தோஷத்தினால் நிரப்பி நடத்துவீராக. ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம எல்லாரும் சேர்ந்து சொல்லுமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கரங்களுக்கு 3 அலையிலே சொல்லுமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you.